ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கடையில் போயிட்டு அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலையே கடாயிலேயே ரொம்ப சுலபமாக கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஈஸ்ட் சேர்த்தாமல் உங்களுக்கு கார்லிக் பிரெட் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதுவும் கடாயிலேயே. ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 கப் கோதுமை மாவு, இன்னொரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப்புமே கோதுமை மாவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு இந்த 2 மாவுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷாக தயிர் எடுத்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை போடணும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பீஸா சீசனிங், 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாமே தயிரோட சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தயிரோட சேர்த்து கலந்துடும்போது தயிர் நல்லா புசு புசுன்னு வரும், நல்லா நுர கட்டிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும், இப்படி இருக்கணும். கலந்து வச்ச இந்த தயிரை மாவோட சேர்த்து கலந்துட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் மாவில் போட்டு நல்லா கலந்துட போகிறோம். ஈஸ்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம இந்த தயிரை சேர்த்திருக்கிறோம். தயிரை மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா முழுமையாக பிசைஞ்சிட்டு இன்னும் நல்லா மாவு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துடணும். அதனால நான் மாவு இது போல் பாத்திரத்திலே நல்லா அடித்து எடுக்கிறேன். இது போல் அடித்து எடுக்கும்போது மைதா நல்லா க்ளூட்டன் ரிலீஸ் பண்ணி நல்ல சாஃப்ட் ஆகும். நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி கிடைக்கணும். அது போல் நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்த உடனே நல்லா இது போல் ரோல் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிற இடத்துல மாதிரி வைக்கணும். நான் அதனால் ஹாட் பாக்ஸ்குள்ளே வைக்கிறேன். காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஃபுல்லுமே கோட் பண்ணணும். கீழே உள்ள மாவுலேயுமே ஃபுல்லாக கோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஹாட் பாக்ஸை மூடி வச்சு 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் மாவு இன்னமும் நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் சேர்த்தி இருக்கிற சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே மாவோட ஆக்டிவேட் ஆகும். சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 15 பல்லு பூண்டு மிதமான சூட்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா சாஃப்ட் ஆகணும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன உடனே வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு பூண்டை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நான் பெரிய பெரிய பூண்டு சேர்த்திருக்கிறதுனால பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இது போல் ஸ்பூனை வச்சு மசிச்சு எடுத்துடலாம். பூண்டை நல்லா மசித்த உடனே நான் 2 ஸ்டிக்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்கிங்க. அப்போ தான் இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். கார்லிக் பிரெட் சாப்பிடும்போது டேஸ்ட் வாசனை எல்லாமே இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பீஸா சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தும் போது பிரெட் நல்ல வாசனையாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். கடாயை மிதமான சூட்டில் வச்சுட்டு கல்லுப்பு போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே நான் கேக்கு பிஸ்கெட்லாம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பழைய கல்லுப்பு தான். இதை மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சுட்டு
10லிருந்து 15 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்ல சூப்பரா ஊறி வந்திருக்கு. நல்ல சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்கு. இந்த மாவுல 2 பெரிய சைஸ் கார்லிக் பிரெட் பண்ணலாம். மாவை 2 இது போல கட் பண்ணி எடுத்துட்டு பாதி பக்கத்தோட மாவுல கொஞ்சமா மைதா தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ரோல் பண்ணி எடுக்க போறோம். இப்பவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்க, நல்லாவே மாவு நல்லா சாஃப்டா புசு புசுன்னு மெதுன்னு வருது. இதை ரோலர் வச்சு நல்லா இது போல ரவுண்டா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பிளேட்ல பிரெட் வைக்கிறோமோ அந்த பிளேட் சைஸுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். நடுப்பாகத்தில் இருந்து ஓரம் வரைக்கும் நல்லா முழுமையாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக இது போல் தேய்ச்சி விட்டுட்டு நான் மோசரல்லா சீஸ் இது போல் சொரவி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரெடிமேடாக துருவின மோசரல்லா சீஸ் கடையில் கிடைக்கிது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஸ்வீட் கார்ன் பச்சையாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவும் மேலே வச்சுட்டு கொஞ்சமாக பீஸா சீசனிங்கையும் தூவி விட்டுறேன். ஓரங்களில் தண்ணியை இது போல் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டிக்கும். ப்ரெட்டை இப்போ 2ஆக மடித்து விட்டுட்டு ஓரங்கள் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணணும். சீல் பண்ணலை அப்படின்னா வேக வைக்கும்போது உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாமே வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சிடணும். எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் எடுத்து மேலே வச்சுட்டு பிரெட்டுக்கு மேலே திரும்பவும் பட்டர் கார்லிக் பேஸ்ட்டு மேலே போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பீஸா சீசனிங்கை தூவி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. கடாயுமே நல்லா ப்ரீஹீட் ஆயிருக்கு. இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பிரெட் வச்சுட்டு மிதமான சூட்லேயே 20லிருந்து 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஓவனில் வைக்கிறீங்கன்னா ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 25 மினிட்ஸில் பிரெட் நல்லாவே இது போல் பேக் ஆகிட்டு வந்திருக்கு. பிரெட் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. பிச்சு பார்க்கலாம், ஆனால் பயங்கர சூடாக இருக்குது. கொஞ்சமாக ஆறட்டும், அது பிறகு பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. இதை நான் சின்ன சின்ன ஸ்டிக்ஸாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங்கும் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து போட்டிருந்த சீஸ் எல்லாமே நல்லா உருகி நல்லா பர்ஃபெக்டாக நல்ல கமகமன்னு வாசனையோட நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் கார்லிக் பிரெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.